அதை எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. பிஜேபி கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க போகிறாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கிறிஸ்தவர்களை நிற்க வைக்க போகிறாங்க. கத்தோலிக்க திருச்சபைகளிலே முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த மக்கள் இப்பொழுது குறைந்து விட்டார்கள். இனிக்கோ இருதயராஜ் 1000 கோடி அவர் கொள்ளை அடித்ததாக, அதாவது எப்படின்னா இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ இடங்களை விற்று சில பாதிரிமார்களை ஏமாற்றி சில பிஷப்புகளை பயமுறுத்தி மிரட்டி அவருடைய சொத்துக்களை விற்று 1000 கோடி சம்பாதித்தார். இந்த 1000 கோடி வழக்கை யார் போட்டதுன்னு பார்த்தா அதே கத்தோலிக்க கிறிஸ்தவ சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் தான் போட்டிருக்கிறார். இப்போ இந்த கத்தோலிக்க ஃபாதர்களை இப்போ யார் கைக்குள்ள போட்டுக்கிட்டா? இனிக்கோ இருதயராஜ் கைக்குள்ள போட்டுக்கிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துக் கொண்டு திமுக கையில போட்டுக்கிச்சு. இனிக்கோ இருதயராஜ் திமுக கையில வச்சிருக்குது. இனிக்கோ இருதயராஜ் நம்ம ஃபாதரை கைக்குள்ள போடுறாரு. அது அழகா பேசி போடுறாரோ மிரட்டி போடுறாரோ தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு இது அறிவு இல்லையே. உங்ககிட்ட சொல்றாங்க ஃபாதர் நீங்க தான் உண்மையை போட்டு உடைக்கிறீங்க, ஆனா தைரியமா முன் வந்து பேச மறுக்கிறாங்க. அதான் அதுக்கு என்ன காரணம்னா உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க, எதுலையும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா ஒண்ணு திருச்செவன் வெளியேற்றுவாங்க, அவ்வளவுதானே. எத்தனை ஏத்திட்டு போ, இல்ல கோர்ட்டுக்கு போ. ஓகே. அதனாலதான் நான் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்க வாய்ப்புகளை நீங்க தாங்க. இந்த முறை என்டிஏ கூட்டணிக்கு உங்க வாய்ப்புகளை கொடுங்க, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். தப்பு நம்ம உள்ளுக்குள்ள தப்பு இருக்கப்ப நம்மள கேள்வி கேட்றாங்கிற பயத்துல தான் போய் திமுக போய் மொத்தமா சரண்டர் ஆவறாங்க. அது உண்மை தானே? அதுதான் உண்மை. இருக்க பேராயர்கள், பாஸ்டர், கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் போய் திமுக போய் சரண்டர் ஆறாங்க. அவங்கள காப்பாற்ற அவங்களுக்கு என்ன வேணும்னா கிறிஸ்தவ வாக்காளர்கள் வேணும். நான் கொண்டு வந்துருந்தேன், நீங்க கவலைப்பட, நான் அமைதியா விட்டுறேன், நான் அமைதியா விட்டுறேன், எனக்கு வாக்கு வந்தா போதும், நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இதுக்காக அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ நான் இப்போ இவ்வளோ தூரம் உண்மையாக சொல்லிட்டேன்ல, என்னை திட்ட போகிறதில்ல யாருன்னா சிஎஸ்ஐ கிறிஸ்தவன்லாம் என்ன திட்டுவான், இந்த சிஎஸ்ஐ கிறிஸ்தவன்லாம் என்ன திட்டுவான். ஆனால் அவனுக்கு என்ன அறிவு இல்லை, இவன் தான் கொண்டு போய் அங்கே காணிக்க கொடுக்கறது, இவன் பணம் தான் கெட்டு போகுது, என் பணம் கெட்டு போகல. ஏமாலியா இருக்காங்க, இவன் தான் ஏமாலியா இருக்கிறான், நான் இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஆர்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வணக்கங்க ஃபாதர். இப்போ திமுக அவங்களுடைய கூட்டணி அலைன்ஸ் கிட்டத்தட்ட இறுதியாகி எல்லா தொகுதிகளுக்கும் கொடுத்துட்டாங்க. அதில் குறிப்பாக சிறுபான்மை வாக்கு தொடர்ச்சியாக திமுகவுக்கு தான் போகுது. உண்மையிலேயே ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. சிறுபான்மையில் சார்பாக நிற்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து தென் மாவட்டங்களில் சிஎஸ்ஐ சர்ச்சாக இருக்கட்டும், ரோமன் கேத்தலிக்காக இருக்கட்டும், அந்த முன்னிருந்து செயல்பட்டு நடத்தி ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி அந்த வாக்குகளை பெறுறாங்க. இது ஏன் பாஜகவில் இல்லை? பாஜகவுக்கும் சிறுபான்மை வாக்கு இந்த ரவுண்டு விழுமா? ஏன்னா நீங்கள் தான் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த முறை குமரி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க போகிறாங்க. அதை எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. பிஜேபி கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க போகிறாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கிறிஸ்தவர்களை நிற்க வைக்க போகிறாங்க. ஆனால் இதில் திமுக நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் எனக்கு கட்டாயம் நான் சொல்லி ஆகணும். கிறிஸ்தவ மத நல்லிணக்கணம் சொல்லி ஒரு 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 சின்ன ஸ்தாபனத்தை வைத்துக்கொண்டு, ஒரு குழுவை வைத்துக்கொண்டு வருடந்தோறும் கிறிஸ்மஸ் சமயத்தில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் விழா நடத்துவார். அவர் ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக அதை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் நான் நினைப்பேன், இவர் நிச்சயமாக ஒரு நாளிலே எப்படியும் சட்டசபைக்குள்ளே போவதற்காக தான் அந்த நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அப்படியே கடந்த சட்டசபையில் திருச்சியிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இனிக்கோ இருதயராஜ் அப்படின்னு சொல்லி அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, சட்டசபைக்குள்ளே போகிறார். இப்போ சட்டசபைக்குள்ளே போன உடனே நிச்சயமாக கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி இருக்கும், பரவாயில்ல நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே உள்ளே இருக்கிற சட்டசபையில். அவர் மட்டும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சரே இருந்தார். சென்னை பக்கத்தில் வில்லிவாக்கத்தில் இங்கே சட்டசபை தொகுதியில் யாரோ ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி திமுகவிலையும் ஒரு அமைச்சர் இருந்தார், கிறிஸ்தவ அமைச்சர் இருந்தார். ஆனால் இனிக்கோ இருதயராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களிலே அவர் அந்த எம்எல்ஏ பதவி கூட ராஜினாமா செய்தார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஒரு சில பத்திரிகைகளிலும் நான் பார்த்தேன். ஏன் அவர் ராஜினாமா பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1000 கோடி அவர் கொள்ளை அடித்ததாக, அதாவது எப்படின்னா
இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ இடங்களை விற்று சில பாதிரிமார்களை ஏமாற்றி சில பிஷப்புகளை பயமுறுத்தி மிரட்டி அவர்களுடைய சொத்துக்களை விற்று 1000 கோடி சம்பாதித்தார். அது இப்பொழுது கடந்த ஆகஸ்ட் மாதம் 2022 ஆகஸ்ட் 26 2022 கோர்ட்டில் அருமையான ஒரு அருமையான நீதி அரசர் பிடி ஆஷாவோ யாரோ அவர்கள் இடத்துல வந்திருக்கு. இதற்கான வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த 1000 கோடிக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். இந்த 1000 கோடி வழக்கை யார் போட்டதுன்னு பார்த்தா அதே கத்தோலிக்க கிறிஸ்தவ சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் தான் போட்டிருக்கிறார். உண்மைதானே? 1000 கோடி கத்தோலிக்க நிலத்தை வித்து அப்படியே. அதாவது கிறிஸ்தவ இடங்களை, கிறிஸ்தவ திருச்சபைகளின், கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபைகளின் இடங்களை விற்று இது வழக்கு இப்போ சீக்கிரம் நடந்து கொண்டு இருக்கின்றது. சீக்கிரமாக அதுக்கும் ஒரு தீர்வு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்தோலிக்க திருச்சபைகளிலே முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த மக்கள் இப்பொழுது குறைந்து விட்டார்கள். அது எங்கே போகுது? அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் வராங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் வந்ததுனால இப்போ என்டிஏ கூட்டினா அதில் யார் இருக்கிற அங்கமாக பிஜேபி அதில் அங்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த கிறிஸ்தவர்கள்லாம் இப்போ பிஜேபியில் நிற்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நிச்சயமா. இது இவ்வளவு தூரம் பேசினால அந்த கேள்வியை நான் கேட்குறேன். குறிப்பாக கிறிஸ்தவ நிலங்கிறனால இல்லை, வக்ஃபோர்டுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய நிலங்களே அவர்களே பாதுகாக்கணும் அதுக்குன்னு சொல்லி ஒரு மத்திய அரசுலாம் ஒரு இதை கொண்டு வந்து அதுக்கு அவங்களே நியமித்து ஒரு இதெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு கிறிஸ்தவ இடங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய சொந்தமான இடங்களும் சரி, சிஎஸ்சிக்குள்ள சொந்தமான இடங்களே இதெல்லாம் வந்து யார் சார் கண்ட்ரோல் பண்ணுறா? இது அரசாங்கம் இதில் இருக்குல்ல தன்னிச்சையாக. ஏன்னா இப்போ 1000 கோடி அடிச்சிட்டாங்க சொல்கிறீங்க. நான் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ண அவங்க கண்ட்ரோல் பண்ண சொல்ல வரல. இன்றைக்கி இருதயராஜே சைலண்ட்டாக இருந்து உண்மையில் நான் பார்த்த வரைக்கும் நல்லா பேசுவார். கிறிஸ்தவ நிகழ்ச்சியை முன்னிருந்து நடத்துவார். ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மைகளுக்கு நாங்கள் தான் காவல்னு சொல்லி திமுக பேரை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தவர் இப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே. ஆமாங்க, இது காரணம் இதுதானேங்க. அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கையில் இருக்குது, நம்ம சொல்கிறதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கணும், வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கே இருதயராஜா பிடிச்சாதான் கிறிஸ்தவர்களை வாக்கு வரும்னு சொல்லி திமுக நம்புகின்றது. அவரை விட்டு ஆள் கிடையாதம்மா, வேறு அவரை விட்டு ஆள் இல்லையே. முந்தைய எஸ்ரா சரவணன் பேராயர் ஒருவர் இருந்தார், அவர் மறைந்து போனார், அவர் இப்போ இல்லை. இப்போ அவரை விட்ட வேறு யார் இருக்கிறா? யாருமே இல்லையே. அதனால் இனிக்கே இருதயராஜை இப்போ கையில் வச்சுருக்கிறாங்க. இனிக்கே இருதயராஜ் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வருடமும், அதுவும் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒன்று வச்சார், திருச்சியில் ஒன்று வச்சார், சென்னையில் ஒன்று வச்சார், நெல்லையில் வச்சுட்டு போயிட்டார். ஆமாம், நெல்லையில் வச்சார், எல்லா இடத்துலையும் வச்சார். இவ்வளோ கிறிஸ்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு 1000 கோடிக்கு மேலே நிலத்தை, அதாவது கோயில் நிலத்தை வந்து இப்படி வந்து அபகரித்து போயிட்டாங்க. கோயில் நடத்தங்க, அதான் கோயில் நிலத்தை அபகரித்து ஆலயங்களில் உள்ள இடங்களை கொள்ளையடித்து விட்டார். இவருக்கு துணையாய் போறது யாருன்னா, இன்னொருத்தரும் சொல்லிடுறேன், இவருக்கு துணையாய் போறது யாருன்னா சிஎஸ்ஐ திருச்சபையில் இருக்கிற சினாடு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறார், அட்வொகேட் பெர்னாண்டஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். எந்த ஊருக்காரர் அவர்? மதுரையில் உள்ளவர். அவர் என்ன பண்றாரு, இவரோட கூட இணைந்து அவரும் இப்போ அவர் மேலே ஏற்கனவே கொலை வழக்கே இருக்கு. மதுரையில் கொலை செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அடுத்தது இந்த மாதிரி நில அபகரிப்பு வழக்கம் அவர் மேலே இருக்குது. அவரை இவர் கூட சேர்ந்துக்கிட்டார். அவரும் இப்போ எப்படியாவது இந்த 2026 சட்டசபைக்குள்ளே போகணும்னு அவரும் நினைக்கிறார். அப்போ இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் இந்த கிறிஸ்தவத்துக்கு பெரிய இழுக்கை உண்டாக்குகின்றார்கள். பெரிய ஒரு தலை நாங்கள் நிமிர்ந்து நிற்காதபடிக்கு வேண்டிய காரியங்களை செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கும்போது எப்படி பிஜேபி வந்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க? இல்லை, அந்த இடத்தையும் நிலத்தையும் வந்து அவன் நம்பி தான் இது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க நிர்வகிக்குது யார் ஃபாதர்? இப்போ இந்த அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து இந்துக்களுக்காக பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக நியமிக்கப்பட்டது. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு பலாயிரம் இடங்கள் இருக்குது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். அவங்களுக்குன்னு தனி ஒரு இது உண்டா? கவர்மெண்ட் சார்பாக ஒரு இது உண்டா? இல்லை அந்தந்த இந்த மாதிரி இப்போ இனிமே இருதராஜெலாம் 1000 நீங்கள் இவ்வளோ இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு அருமையான கேள்வியை கேட்குறீங்க. இப்போ நான் உண்மையை உடைத்து சொல்ல வேண்டும் என்றால் சொல்லி ஆகணும். 1947க்கு முன்பதாக, அதாவது நம்முடைய இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பதாக உள்ள அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளும் யார் கட்டுந்து? அந்த நாட்களில் வெள்ளைக்காரங்க இல்லையா?
அந்த நாட்களில் வெள்ளைக்காரன் கட்டது. ஏன்னா நம்முடைய இந்திய நாட்டு மக்கள் மிக மிக ஏழ்மையில் இருந்தார்கள். வெள்ளைக்காரர்கள் கட்டின ஆலயங்கள், திருச்சபைகள், கிறிஸ்தவ திருச்சபைகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, சுதந்திரம் பெற்ற உடனே யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? இங்கே இருக்க ஆட்சியாளர்களிடமா? இந்திய அரசாங்கம் ஒப்படைக்கின்றார். மாநில ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, மொத்தமும் மத்திய மொத்தம் இந்திய அரசாங்கம் தானே இருந்தது. அப்ப ஏது மாநிலம்? இந்திய அரசாங்கத்தில் ஒப்படைக்கிறாங்க. அனைத்து கிறிஸ்தவ சபைகள், அனைத்து கிறிஸ்தவ கல்லூரிகள், அனைத்து கிறிஸ்தவ பள்ளிகள், அனைத்து கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள் எல்லாம் யார் கைக்கு போகுது? இந்திய அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க புறப்படுறாங்க. சரியா? ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது? இப்போ லுத்தரன் சபை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய இடங்கள்ல இருக்கும். முக்கியமாக இந்த லுத்தரன் சபை எந்த பக்கம் இருக்குன்னா வேலூர் பக்கத்தில் நிறையா இருக்கும். அதில் ஆற்காடு லுத்தரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த பக்கம் நம்ம கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், இந்த பக்கத்தில் ஆற்காடு லுத்தரன் சொல்லி இருக்கும். அடுத்தது சிஎஸ்ஐ அப்படின்னு இருக்குது. அடுத்தது கத்தோலிக்க திருச்சபைன்னு இருக்குது. அடுத்தது மெத்தடிஸ்ட் திருச்சபைன்னு இருக்குது வட இந்தியாவில். பிரெஸ்பிட்டரியன் திருச்சபைன்னு இருக்குது வட இந்தியாவில். இவைகள்லாம் யாருக்குரியது? இப்பொழுது இந்திய அரசாங்கத்துக்குரியது. அப்போ அந்த இடம்லாம் யாருக்குரியது? இந்திய அரசாங்கத்துக்குரியது. சரியா? அப்போது இந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா 99 இயர்ஸ் லீஸ்ன்னு சொல்லி இவங்கள்ட்ட விட்டுருக்குறாங்க. லீஸ் போல் விட்டுட்டாங்க. அடுத்தது நீங்களே நிர்வாகம் பண்ணீங்க, நாங்கள் தலையிட விரும்பலை. ஏன்னா இவைகளெல்லாம் அரசியல் பண்ண நாங்கள் விரும்பலை. அரசாங்கத்துக்கு உட்பட்ட இடமாக இவைகள் இருந்தாலும் நீங்களே மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் தான் இவங்களுக்கு சம்பளமே கொடுக்குது. இந்த கிறிஸ்தவ கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு, அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்களுக்கு அரசாங்கம் தான் என்ன செய்யுது? சம்பளம் கொடுக்குது. அப்போது அந்தந்த மாநிலத்துக்கு வேற பிரித்து கொடுத்துட்டாங்க இப்போ. ஆனால் இதை விற்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை? மேனேஜ்மெண்ட்டுக்கு உரிமை கிடையாது. சரியா? இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கின்ற சில மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஆங்காங்கே. அவங்க யாருன்னா கத்தோலிக்கில் சில ஃபாதர் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் பார்த்தா பிஷப் இருப்பாங்க. லூத்தரனில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பிஷப் இருக்கிறாங்க. இப்போ இந்த கத்தோலிக்க ஃபாதர்களை இப்போ யார் கைக்குள்ள போட்டுக்கிட்டா? இனிக்க இருதயராஜ் கைக்குள்ள போட்டுக்கிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துக்கொண்டு கையில் போட்டுக்கிச்சு. இனிக்க இருதயராஜ் திமுக கையில் வச்சிருக்குது. இனிக்க இருதயராஜ் நம்ம ஃபாதரை கைக்குள்ள போடுறாரு. அது அழகா பேசி போடுறாரோ மிரட்டி போடுறாரோ தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, இதே மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த முறை வந்து அவரே தேர்தலுக்கே பிரச்சாரம் பண்ணானா, ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த அருமையான சகோதரர் இவர் வந்து இவருடைய தந்தையார் முதற்கொண்டு ஒரு பாஸ்டர், அவர்கள் இவர்களுக்கு வாக்களிங்க, திமுக சிட்டிங் அமைச்சருக்கே வந்து ஓட்டு கேட்டது காணொலிலாம் இருக்குது. இவங்கெல்லாம் அப்படியே போய் திமுகவில் போய் சரண்டர் ஆகுறாங்க. எங்கேயோ இருக்கிற திருச்சியில் இருக்க இருதராஜ் வந்து சிஎஸ்ஐ நிர்வாகத்து சார்பாக தென் மாவட்டங்களில் வந்து கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க. என்னதான் நடக்குது? ஒருத்தர் கண்ட்ரோல் எல்லாம் போதா இல்லை எல்லாரும் அப்படியே அடிபணிஞ்சு கிடக்கிறாங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணது? கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு புனரமைப்பதற்காக நிதி கொடுத்தாங்க. எந்த சபைகள்லாம் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 1947க்கு முன்பதாக கட்டின திருச்சபைகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. நல்லா எடுத்து பாருங்க. அது டூரிஸ்ட் இருக்கக்கூடியதாக கொடுத்துருப்பாங்க. யாருக்கு அந்த இடம் சொந்தம்? மறுபடியும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அதுக்கு மட்டும் அரசாங்க பணத்தை அரசாங்கத்துக்கு தான் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இல்லை, இது இவங்களுக்கு அது அறிவு வேண்டாமா? இந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த அறிவு இல்லையே. கிறிஸ்தவர்களுக்கு இது அறிவு இல்லையே. நிச்சயமா அதில் வந்து ஒரு 2 கோடி கொடுத்தா புனரமைப்பதற்காக 2 கோடி 50 லட்சம் அந்த பிஷப் கையில் போட்டு போயிருப்பார், பாக்கெட்டில் போட்டிருப்பார். 1.5 கோடி தான் அங்கே செலவு பண்ணியிருப்பாங்க. நான் தைரியமாக நான் சொல்கிறேன். இதை கணக்கு காட்ட சொல்லுங்க. இதைத்தான் நான் தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். கடந்த காணொலியில் நான் பேசியிருக்கேன். அதாவது என்னன்னா, ஒரு 100 குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 15 குடும்பம் அவங்களோட அப்பா வாத்தியாராக இருப்பாங்க, பிள்ளையோட பிள்ளை டீச்சராக இருப்பாங்க. அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதாவது அதில் இருக்கக்கூடிய 100 குடும்பத்தில் ஒரு குடும்பம் வந்து புதிதாக அவர் கொத்தனார் வேலை பார்த்துக்கலாம். மகள் வந்து பிஎட் படித்தாலும் வாய்ப்புங்கிறது வந்து கண்டினியூஸாக வந்து மறுக்கப்படுது. ஏதோ ஒரு அடிப்படையில் கொடுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும், அதாவது சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், ரோமன் கத்தலிக்காக இருக்கட்டும், ஒரு சபை சார்ந்த ஒரு நிறுவனம் ஒரு ஒரு இதுக்கு வருதுன்னா அதுக்கு வந்து கொடுக்கறதே கிடையாது. அப்போ ஒருத்தர் மட்டுமே அதை அனுபவிக்கிறாங்க, ஒருத்தர் மட்டுமே பலனடைகிறாங்க, அவங்க மட்டுமே வளர்ந்துட்டே வராங்க. இந்த லட்சணம் தான் இப்போ வந்து பரவலாக இருக்குது. அதிகாரத்தில் அதிகமாக வந்து காலோட்டுறவங்கள்ட்டையும் இதான் இருக்குங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியுது. அதை கிறிஸ்தவ மக்கள் வந்து உணர தொடங்கியிருக்காங்களா? தொடங்குவாங்களா? அவங்களே வாழ வைக்கிறாங்களே. உணர மாட்டுறாங்க. அதுதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உணர மாட்டுறாங்களே. கிறிஸ்தவர்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்களே. ஏன் இன்னும் மடையர்களாக இருக்கிறீங்க? அதாவது அந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு மீடியா கிடையாது எடுத்து சொல்வதற்கு. இன்றைக்கி நான் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன். அதில் கிறிஸ்தவ குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த பேராயரை திட்டுறாங்க.
ஆனால் திட்டி கொண்டு அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இதை கேட்டோம்னா, வலி மனசுக்குள்ள வலி இருக்கு. இப்போ உங்ககிட்ட சொல்றாங்க, ஃபாதர் நீங்க தான் உண்மையை ஃபுல்லாக போட்டு உடைக்கிறீங்க, ஆனா தைரியமா முன் வந்து பேச மறுக்கிறாங்க. அதான் அதுக்கு என்ன காரணம்னா, உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க, எதுலையும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல அப்படி வச்சா வச்சுட்டு போட்டுமே இவங்க ஏன் தைரியமா நிக்க மாட்டாங்க? தைரியம் நிக்க மாட்டாங்க. 100 பேர் 100 வரி இருக்க இடத்துல அந்த 15 குடும்பம் ஆதிக்க செலுத்துங்க பட்சத்துல மித்தவங்களாம் எதிர்த்தாதான் போதுமே. ஒன்றும் இல்லை, ஒரு போதகர் சொல்றாரு, ஐயா நீங்க என் திருச்சபைக்கு வந்துட்டு போனீங்க, என் திருச்சபைக்கு வந்துட்டு போனோன்னு சுற்றி உள்ள போதகர்லாம் என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க, இப்போ நான் தனியாக நிற்கிறேன். நான் சொன்னேன், தனியாக நின்னா உனக்கு ஏன் கவலைப்பட? அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன ஃபாதர், அப்படி நிற்காதீங்க, தைரியமாக இருங்கிற உங்களுடைய கருத்தை நீங்கள் நிச்சயமாக உண்மையாகவே ஆண்டவர் பேரில் நம்பிக்கை இருந்தால், உண்மையாகவே நீ ஒரு ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன் ஆண்டவர் அழைச்சிருந்தால், நீ ஆண்டவருக்கு தான் சேவை செய்கிறன்னா நீ தைரியமாக பேச. ஏன் பயப்படணும்? மனுஷனை பார்த்து ஏன் பயப்படணும்? ஏங்க இன்னைக்கு வந்து நான் பேசுகிறேன், இப்போ உங்களுடைய இதுலேயே பார்த்தீங்கன்னா காணொலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ், அதுவும் உங்கள் இதில் நிறைய பேர் என்னை திட்டுறாங்க, அசிங்கமாக என்னை திட்டுறாங்க. நான் அதை பார்ப்பேன், அந்த கமெண்ட்லாம் பார்ப்பேன். உங்கள் சேனல் தான் அசிங்கமாக திட்டுவாங்க இருக்கிறதுலே. அதுக்காக நான் வராமல் போயிட்டேன்னா, நீங்கள் கூப்பிடும்போது அதுக்கான பேட்டி கொடுக்காமல் போயிட்டேன்னா, உண்மையை சொன்னாங்க பல பேர் கஷ்டம். திட்டுறதுனால எனக்கு என்னங்க வந்தது? அவன் வாய் தான் வலிக்கும், அவன் தான் கிறுக்கு பாய, திட்டுறவன் தான் கிறுக்கு பாய, எனக்கு என்ன வந்தது? அவன் மண்டையில் அறிவு இல்லைன்னு அர்த்தம். திட்டுறவனுக்கு மண்டையில் அறிவு இல்லை, நான் சொல்கிறது விளங்கலைன்னு அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன், ஏண்டா உன்னை ஏமாத்துறாங்கடா, நீ ஏமாந்து போகாத, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ வரி கட்டுற. இவன் தான் அவங்கள வாழ வைக்கிறாங்க, அந்த 15 பேர் வாழ வைக்கிறாங்க, இவனு தான் அவங்கள வாழ வைக்கிறது. ஏன் தைரியமாக கேட்கக்கூடாது? என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா உன்னை திருச்சபையில் வெளியேற்றுவாங்க, அவ்வளவுதானே. எத்தனை ஏத்திட்டு போ, இல்ல கோர்ட்டுக்கு போ. ஓகே, கோர்ட்டுக்கு போலாமே, அந்த உரிமை இருக்குது அவனுக்கு. இல்ல அந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய இவங்களாம் ஒண்ணு சேர்ந்தாலே போதுமே. அதுதான் சொல்றேன் நானு, தாராளமா ஒண்ணா சேர்ந்தா போதுமே. அந்த போதகரே அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த இவங்க போடுற காணிக்கை வச்சுதானே ஒரு பயம் வரும். இவங்க போடுற காணிக்கை தான் அங்க மேல இடத்து வர போகுது. இவங்க போடுற காணிக்கை வச்சுதான் அந்த போதகருக்கு சம்பளம். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நான் கேட்கறேன், உங்ககிட்ட பேசுறதுனால கேட்கறேன். அதாவது இப்போ வந்து ஒரு சிஎஸ்ஐ நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டு நான் பொதுவா சொல்றேன். அதுல வந்து எப்படின்னா, ஒவ்வொரு டயசிஸ் இருக்கு, டயசிஸ் சார்ந்த கோயில்கள் வந்து இருக்குது. அங்க வந்து ஒரு இப்போ சேகரன் சொல்றாங்க, ஒரு சேகரத்துக்கு உட்பட்ட சார்ந்த கோயில் ஒரு 5 கோயில் இருக்கும், கிளை கோயில். அங்கெல்லாம் குக்கிராமத்தில் உள்ளவங்க இருக்காங்க. அங்கே வரக்கூடிய காணிக்கை வசூல் வந்து சேகரத்துக்கு போகுது. நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய கோயில், இந்த கோயில் வளர்ச்சி இங்கே உள்ள அது சார்ந்த பங்கு ஒரு ஐயர்வாளை யாரோ போட்டிருக்கோம்னா அவங்களுக்கும் அவங்க செலவுக்கும் ப்ளஸ் கோயில் கட்டமைப்புக்கும் இதுக்காக இந்த காசு செலவு அளிக்கப்படணுமா? அதை தாண்டி மொத்தமாக அங்கே போகுது. அங்கே போகிறது எனக்கு என்னவா திருப்பி வரும்? இப்போது நான் உங்களுக்கு கட்டமைப்பு என்னன்னு சொல்லிடுறேன் நான், சரிங்களா? இல்லை, எனக்கு என்னவா திருப்பி வரும்? அதை தான் உங்களுக்கு கட்டமைப்பு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு திருச்சபை போதகர்னு வச்சுக்கிடுங்க, உங்கள் சபையிலேருந்து வர்ற காணிக்கையில் 65% எங்கே போகணுன்னா பேராயத்துக்கு போகணும், டயசிஸுக்கு போய் ஆகணும். இந்த பணமெல்லாம் அங்கே போயிட்டு அந்த பணத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, உங்கள் போதகருக்கு சம்பளம் தராங்க, முதல் காரியம். ரெண்டாவது, ஆஸ்பத்திரின்னு அதை வச்சு நிர்வாகம் பண்ணுறாங்க, பள்ளிக்கு அதுதான் நிர்வாகம் பண்ணுறாங்க. இதுதான் கட்டமைப்பு. அது கரெக்டாக நடக்குதா? அது கரெக்டாக நடக்குது. ஆனால் சில இடங்களிலே, சென்னையில் நான் பார்த்த வரைக்கும், நான் ஒரு சில திருச்சபையில் சரியாக காட்ட முடியும், அங்கே போய் ஏறக்குறைய 3-4 வருஷமாக இந்த அசஸ்மெண்ட் என்ன செய்யல, அந்த பேராயத்துக்கு அந்த டயசிஸுக்கு போய் சேரல, பிஷப்பை இதை கேட்கல. அப்போது அந்த காணிக்கை யார் பாக்கெட்டில் போகுது? அந்த போதகர் பாக்கெட்டில் போகுது. மக்கள்கிட்ட பலமுறை சொல்லியும் மக்களுக்கு அறிவு இல்லை. ஏன் கொண்டு போய் இந்த மாதிரி கொடுக்குற, நீ செக் பண்ணு, நீ கொடுக்குற காணிக்கை அந்த டயசிஸு போய் சேருதா, அசஸ்மெண்ட் இத்தனை கோடி இருக்குது பாக்கி, ஏன்னா நீ 3 வருஷமா நீ கட்டலை, அதை கொடுத்தா தானேங்க அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அவர் கொடுக்காம எப்படி சம்பளம் வாங்குறாரு இவர் அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. அப்படி கேட்டால் அவரை உடனே என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபையை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்புனா நீ பயப்படாதே, நீ தைரியம் என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு நீ போகலாம், கோர்ட்டில் போய் நீ ஜெயிச்சுட்டு வந்து திரும்ப வந்து உட்காரலாம். அது என்ன ஒருத்தர் மட்டுமே அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நீ வெளியில் போ, நீ வெளியில் போ, அந்த அதிகாரம் அவங்களுக்கு யார் கொடுத்தா? பேராயர் கொடுக்குறாரு. ஏன்னா இங்கேருந்து பேராயருக்கு கட்டி, பேராயரை ரவுடியாக இருக்கும்போது என்ன பண்ணுறது? அதை தான் நான் சொல்ல வரேன். போதகர் தான் என்ன பண்ணுற, பேராயரை கெடுக்கிறது. என்ன போதகர்கள் பேராயரை கெடுக்கிறது. என்ன பேராயருக்கு பணத்தை கொடுத்துட்டா, அவருக்கு வேண்டியதை செய்துட்டா, பேராயர் என்ன பண்ண எல்லாத்துக்கும் தலை அசைச்சிட்டு நீ என்னவா பண்ணிட்டு போன்னு விட்டுறாரு. ஆனால் சஃபர் ஆகுறது யாரு, கஷ்டப்படுறது யாரு? மக்கள், அப்பாவி மக்கள். அந்த மக்களுக்கு ஏன் தைரியம் வர மாட்டுது? இது கேள்வி கேட்டு தைரியமாக கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஏன் தைரியம் வர மாட்டுது? இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த பகுதி வந்து கேகே நகர் பகுதி. இதே கேகே நகர் பகுதியில் ஒரு அட்வொகேட்டே எனக்கு ரொம்ப நெருங்கியவர்,
அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பேராயர் நல்ல ஒரு உலகத்திலே இல்லைன்னாரு. இன்னைக்கு அதே அட்வொகேட் என்ன சொல்றாரு, இவன் மோசமானவன், திருட்டு பயலா மாறிட்டான் இவன் அப்படின்றாரு. இப்போ அவர் பல கேஸ் போட்டிருக்கிறாரு. இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த கேஸை எடுத்து அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க. காரணம் இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட இணைந்து இருப்பதினால திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து இந்த தீர்ப்புகள்லாம் தள்ளி வைத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்க வாய்ப்புகளை நீங்க தாங்க. இந்த முறை என்டிஏ கூட்டணிக்கு உங்க வாய்ப்புகளை கொடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். தப்பு நம்ம உள்ளுக்குள்ள தப்பு இருக்கப்பே நம்மள கேள்வி கேட்றாங்கிற பயத்துல தான் போய் திமுக போய் மொத்தமா சரண்டர் ஆகுறாங்க. அது உண்மை தானே? அதுதான் உண்மை. இருக்க பேராயர்கள், பாஸ்டர்ஸ், கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் போய் திமுக போய் சரண்டர் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னா கிறிஸ்தவ வாக்காளர்கள் வேணும். நான் கொண்டு வந்துடுறேன், கவலைப்பட, நான் அமைதியா விட்டுறேன், நான் அமைதியா விட்டுறேன், எனக்கு வாக்கு வந்தா போதும், நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இதுக்காக அவங்க அமைதியா இருக்கிறாங்க. இப்போ நான் இப்போ இவ்வளவு தூரம் உண்மையா சொல்லிட்டேன்ல, என்ன திட்ட போறதால யாரெல்லாம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன்லாம் என்ன திட்டுவான், இந்த சிஎஸ்ஐ கிறிஸ்தவன்லாம் என்ன திட்டுவான். ஆனா அவனுக்கு என்ன அறிவு இல்ல, இவன் தான் கொண்டு போய் அங்க காணிக்க கொடுக்கறது. இவன் பணம் தான் கெட்டு போகுது, என் பணம் கெட்டு போல. ஏமாலியா இருக்காங்க மொத்தம். இவன் தான் ஏமாலியா இருக்கிறான், நான் இல்ல. இல்ல அவங்களுக்கே மனசுல குத்தும். இது கரெக்டா தான் பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க கிராமங்கள்ல நீங்க சொன்ன சிஎஸ்ஐ நிர்வாகத்துல அவ்வளவு அட்டூழியம் நடக்குது. நான் ஓப்பனா சொல்றேன், நானே ஓப்பனா வைக்கிறேன். அதனால அவங்களுக்கு அது மனசுல முக்கியமா குத்து நினைக்கிறேன். எனவே ஃபாதர், நீங்க சொன்ன மாதிரி இந்த முறை இந்த வாக்கு சிறுபான்மை வாக்குங்கிறது இறுதியாக நீங்களே சொல்லிருங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன், ஒருவேளை உங்க பகுதியிலே, நீங்க இருக்கக்கூடிய பகுதியிலே அங்கு இரட்டை இலை சின்னத்திலே ஒருவேளை வேட்பாளர் இருந்தால் இரட்டலைக்கு தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை போடுங்க. ஒருவேளை தாமரை சின்னத்திலே வேட்பாளர் இருந்தால் அவருக்கு கட்டாயம் உங்கள் வாக்குகளை போடுங்க. இந்த என்டிஏ கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய திருச்சபையினுடைய பிரச்சனையும் தீர்வு காண்பதற்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பாரதிய ஜனதா உடைய தேசிய சிறுபான்மையின் மந்திரியை நான் சந்தித்தேன். அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளை நான் வைத்தேன். என்னென்னா, சிறுபான்மையர் கிறிஸ்தவர்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி கல்லறைகள் இல்லை, அதனால் நீங்கள் செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கட்டாயம் செய்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கட்டாயம் செய்வாங்க. நிச்சயம் ஃபாதர். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க.